பிரைஸ் தி லார்ட். யாரெல்லாம் வசனம் கேட்பதற்கும் கடவுளை ஆராதிப்பதற்கும் ஆர்வம் கொள்கிறார்களோ அவங்க எப்போதும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஜெர்மியா 32:15 இதை சொல்லி ஜெபிக்கணும். இப்போது வசனத்தில் கடவுள் இதெல்லாம் வீடெல்லாம் ஒழித்து வச்சிருக்கிறார் வசனத்துக்குள். அதை தேடி எடுத்து இதை சொல்லி ஜெபிக்கணும். கடவுளை நீ சொன்ன வசனத்தை நான் நம்புகிறேன், இது என் மீது நிறைவேறட்டும். ஏனெனில் இஸ்ரேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே: இந்நாட்டில் வீடுகளும் நிலங்களும் திராட்சை தோட்டங்களும் மீண்டும் விலைக்கு வாங்கப்படும். பிரைஸ் தி லார்ட். இது கடவுள் வாயிலிருந்து வந்துருச்சு, அது திருப்பி எடுக்க முடியாது. கடவுள் அதை நிறைவேற்றாமல் கடவுளால் திருப்பி எடுக்க முடியாது. இது எப்போதும் ஆர்வம் வேணும். கடவுளை நீ எனக்கு வாக்கு தத்துவத்தை கொடுத்திருக்கிறாய். இந்த பைபிளில் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆறுகிட்ட பேசப்படுது, தனித்தனியாக ஒவ்வொரு நபர் உங்களிடம் மட்டும்தான் பேசப்படுது. அது யார் வாசிக்கிறாரோ அவங்ககிட்ட மட்டும்தான். வாசிக்காதவங்களுக்கெல்லாம் எங்கேருந்து வரும்? நம்பாதவங்களுக்கு எங்கேருந்து வரும்? ஆறு நம்புகிறார்களோ, அது மீது நம்பிக்கை வைக்கிறார்களோ அவரிடம் மட்டும்தான் பேசப்படுது. ஆறு செவி உள்ளவர்கள் கேட்கட்டும் தான் கடவுள் சொன்னார். செவி உள்ளவர்களுக்கு மட்டும்தான் கேட்கும். அப்படின்னா ஆறு ஆர்வம் கொண்டு கேட்குறார்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இது சொல்லப்படுது, இல்லாதவர்களுக்கு இல்லை. இப்போ நீங்கள் சொல்லி ஜெபிக்கணும். இதெல்லாம் தேடி வச்சுனாரு ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்கணும். அதுக்காக இருக்கிறவங்களே தேவையில்லாமல் கேட்காதீங்க. கிடைக்கும். இன்னொரு 10 வீடு இருக்குது, இன்னொரு 11வது வீடுனா இல்லை. உங்களுக்கு அது தேவை இருக்கணும், ஆர்வம் உண்டாகணும், கடவுள் மீது நம்பிக்கை உண்டாகணும், வசனத்து மீது நம்பிக்கை உண்டாகணும். இது நீ எனக்கு வாக்கு தத்துவம் கொடுத்திருக்கிறாய் கடவுளை. ஜெர்மியா 32:15 நீ எனக்காகத்தான் சொல்லி இருக்கிறாய். அந்த வசனம் என் மீது அப்ளை ஆகட்டும், நிறைவேறட்டும். அது சொல்லணும். அப்போ அதை சொல்லுங்கள், கண்டிப்பாக வீடு கிடைக்கும். அதில் சந்தேகப்படக்கூடாது. அதுதான் மெயின் பிரச்சனை. என்னென்னா இதெல்லாம் ஒரு நிலைக்கு வரட்டும், கொஞ்சம் நானும் பணம் சேர்த்தட்டும், இந்த கடவுள்லாம் தீரட்டும், அப்புறமா இதை சொன்னால் தான் கிடைக்கும். அப்படி இல்லை. எதிர்முறையான ஏது சூழ்நிலையிலையும் ஆறு ஜபிக்கிறார்களோ அதில் நம்பிக்கை உண்டாகும். அது கேட்கணும். கேட்டுட்டு அது கிடச்சிருச்சுன்னு சொல்லி ப்ரிப்ரேஷன் பண்ணணும். அதுக்காக டெஸ்ட் பண்ணியெல்லாம் பார்க்கக்கூடாது. கடவுள்கிட்ட சொல்லணும், எனக்கு வீடு வேணும், அவ்வளோதான். எனக்கெல்லாம் தெரியாது, நீ மாட்டிக்கிட்ட, எனக்கு வாக்கு தத்துவத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன், அதை நான் நம்புகிறேன், அவ்வளோதான். அதை நம்பி நான் கேட்டுட்டேன், நான் வீடு காலி பண்ண சொல்கிறேன், பார்த்துக்கோ, அவ்வளோதான். அதில் சந்தேகப்பட்டீங்கன்னா கிடைக்காது, அவ்வளோதான். சந்தேகம் எல்லாம் பட்டுட்டு பயந்து சரி அப்போ அன்றைக்கி 4 மாதத்தில் கிடைக்காம போச்சுன்னா சரி இங்கே வீட்டுக்கு போய்க்கலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிடைக்காது. சொல்லி பாருங்கள். இதெல்லாம் ஒவ்வொருத்தரோது விசுவாசத்தோது நிலை அது இருக்கணும். ஒவ்வொரு விசுவாசம் அப்படித்தான். பிரைஸ் தி லார்ட். இந்த மாதிரியெல்லாம் ஏன் நம்பிக்கை வைக்க முடியறதில்லைன்னா தெரியுமா? ஏன் நம்மளால் நம்பிக்கை வைக்க முடியறதில்லை? இது வாக்கு தத்துவம் நமக்கு பொருளாகணும். நம்ம எப்போதும் நம்பிக்கை இல்லாய்மைன்னு சொல்கிறது என்ன? நீங்கள் தவறாக இருக்கிறீர்கள், நம்ம தவறில் இருக்கிறோம். ஏன்னா கடவுள் ஆறாக இருக்கிறார். யோவான் 14:6 என்ன சொல்லுது? அவர் வழியும் சத்தியமும் ஜீவனும் ஆகிறார். சத்தியத்துக்கு எதிரானதெல்லாம் என்ன? பொய், தவறு. நீங்கள் தவறாக இருப்பதுக்கு காரணம் என்ன? யூ ஆர் ராங். நம்ம தவறாக இருப்பதுக்கு காரணம் என்ன? பைபிளில் இருக்குது, ஜீசஸ் சொல்லியிருக்கார். மார்க் 12வது அதிகாரம் 24வது வசனம் வாசிங்க. இயேசு அவர்களிடம், உங்களுக்கு மறைநூலும் தெரியாது, கடவுளின் வல்லமையும் தெரியாது, இதனால் தான் தவறான கருத்தை கொண்டிருக்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். தவறான கருத்தை கொண்டிருப்பதுக்கு காரணம் மறைநூலும் கடவுளின் வல்லமையும் உங்களுக்கு தெரியாது. பிரைஸ் தி லார்ட். அப்போ தவறான கருத்துனா நம்பிக்கை இல்லாய்மை, விசுவாசம் இல்லாய்மை. எனக்கெல்லாம் கிடைக்காது, வசனம் வாசித்தாலும் எனக்கெல்லாம் கிடைக்காது, வசனத்தை நம்பினாலும் எனக்கு கிடைக்காது. வசனத்தை எப்படி பொருளாக்கணும் அதை நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதுக்கு நிறைய தடைகள் உண்டு. நான் சொல்கிறது என்னென்னா, வசனத்தில் சொன்னதெல்லாம் கடவுள் சொல்லி வச்சுட்டார். நம்ம இப்போ தொடக்க நூலில் பார்த்தீங்கன்னா
இந்த உலகத்தில் மனிதனுக்கு தேவையானது அனைத்தையும் படைத்து வைத்ததுக்கு அப்புறம் தான் மனிதனை கடவுள் படைத்தார். மனிதனை படைத்தது கடைசியில் தான். முதலில் அவனுக்கு தேவையான எல்லாம், அவனுக்கு என்னெல்லாம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையோ அதெல்லாம் படைத்து வைத்து மீதி அவன் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இறைவார்த்தைக்குள்ளே அதை போட்டு விட்டுட்டார். ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளும் மனிதருக்கு தேவையான எல்லா வாக்கு தத்துவத்துக்குள்ள எல்லா ஆசீர்வாதமும் இருக்குது, கிருபையும் இருக்குது, கடவுளின் வல்லமையும் இருக்குது. ஆனால் நம்ம தவறாக இருக்கிறோம். தவறுனா நமக்கு அதை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அதனால்தான் நமக்கு அது கிடைக்க மாட்டேங்குது. தவறாக இருப்பதுக்கு காரணம், உங்களுக்கு மறைநூலும் தெரியாது, கடவுளின் வல்லமையும் தெரியாது. பிரைஸ் தி லார்ட். கடவுளின் வல்லமை என்ன? பரிசுத்த ஆவியையும் தெரியாது, கடவுளின் ஆவியை தெரியாது, மறைநூலும் தெரியாது. இது ரெண்டும் சேர்ந்தாதான் வெறுமையிலிருந்து பொருள் உருவாகும். பிரைஸ் தி லார்ட். அப்படின்னா ஒளிந்து இருக்கிற மறைநூலுக்குள் இருக்கிற பொருள் வெளியில் எடுக்கப்படும். அப்படின்னா வாக்கு தத்துவத்துக்குள் இருக்கிற பொருள் வெளியில் எடுக்கப்படும். இதில் தெரிய வேண்டியது, நம்ம தவறான கருத்தை கொண்டு இருக்கிறோம். அப்போ கடவுள் உண்மையாக இருக்கிறார், நம்ம உண்மையில் இல்லை, தவறான கருத்தை கொண்டு இருக்கிறோம். அதுக்கு காரணம் மறைநூலும் கடவுளின் வல்லமையும் தெரியாது. இப்போது ஒரு பொருள் உங்கள் வீட்டில் இல்லை, கடன் பணம் பற்றாக்குறையாக இருக்குது. கடவுள் சொல்கிறார், கவலை கொள்ளாத, உனக்கு என்னவும் கிடைக்கும், நான் உன்னோடு இருக்கிறேன், என்ன உண்ணுவது எது உடுப்பதுன்னு கவலை கொள்ளாதேன்னு சொல்லியிருக்கார். ஆனாலும் நமக்கு பற்றாக்குறை தான். அது காரணம்னா மறைநூல் உங்களுக்கு தெரியும், கடவுள் வாக்கு தத்துவம் உங்களுக்கு தெரியும். ஆனால் கூட அது கூட என்ன மிக்ஸ் ஆகணும்? பரிசுத்த ஆவி இல்லை, அங்கே கடவுளின் வல்லமை உங்களுக்கு தெரியாது. அதுதான் பிரச்சனை. பிரைஸ் தி லார்ட். அது இப்போ தொடக்க நூல் பார்த்தீங்கன்னா முதலில் என்ன இருந்துச்சு? முதல்ல என்ன இருந்தது? வெறுமையாக இருந்தது. வெறுமையில் என்ன இருந்தது? கடவுளின் ஆவி அசைந்தாடி கொண்டு இருந்தது. அங்கே ஆவி இருந்தது, ஆவி மட்டும்தான் இருந்தது, உலகம் இல்லை, ஒன்றும் இல்லை, வெறுமையாக இருந்தது. கடவுளின் வார்த்தை அது கூட, அந்த ஆவி கூட மிக்ஸ் ஆச்சு. இந்த உலகம் உண்டாகட்டும், ஆகாயம் உண்டாகட்டும், பூமி உண்டாகட்டும்னு வார்த்தை வந்துச்சு. இந்த வார்த்தையும் கடவுளின் வல்லமையும் மிக்ஸ் ஆன போது வெறுமையிலிருந்து இந்த உலகம் உண்டாச்சு. இந்த பறவைகள், விலங்குகள் எல்லாமே, இந்த உலகத்துக்கு நமக்கு தேவையானது எல்லாமே உண்டானது. அங்கே ஆவி இருந்தது, கடவுளின் வல்லமை இருந்தது. வார்த்தை அது கூட போய் சேரும்போது தான் பொருளாக மாறிச்சு. பிரைஸ் தி லார்ட். இப்போது இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, போலடையார் ஆராக இருந்தார்? சவுலாக இருந்தார் இல்லையா? சவுல் அவர் அன்னைக்கு பெரிய மேடை, படிப்பிலையும் இறை வார்த்தை தெரிந்த அவர், எல்லாமே அவருக்கு தெரியும். ஆனால் அவர்னால் கடவுளுக்கு பிரயோஜனம் இல்லை. அவர் சவுலாக தான் இருந்தார். எப்போ அவருக்கு இறைவார்த்தை இருந்துச்சு உள்ளுக்குள்ள, ஆனால் கடவுள்னால் அவரை பிரயோஜனப்படுத்த முடியவில்லை. அது எப்போ பிரயோஜனமாச்சு? அவர் எப்போ ஆனார்? திருத்தூதர் பணிகள் 9வது அதிகாரம் 17வது வசனம். அனனியா அங்கிருந்து போய் அந்த வீட்டிற்குள் சென்று கைகளை அவர் மீது வைத்து, சகோதர சவுலே, நீர் வந்த வழியில் உமக்கு தோன்றிய ஆண்டவராகிய இயேசு நீர் மீண்டும் பார்வை அடையவும். பிரைஸ் தி லார்ட். சவுலாகவே இருந்தார். உங்கள் நிலை அப்படியே இருக்கும். நான் 30 வருஷமாக ஜபிக்கிறேன், 20 வருஷமாக ஜபிக்கிறேன், எனக்கு ஒரு வித்தியாசம் காண என் வாழ்க்கையில். நமக்கு எல்லாருக்கும் அந்த ஒரு குற்றச்சாட்டு சான்று எப்போதும் இருக்குது. நான் இவ்வளவு காலம் ஜபித்தாலும் என் வாழ்க்கையில் ஒரு வித்தியாசம் இல்லை, இப்படியே இருந்து கொண்டே இருக்கேன். சவுலாகவே இருந்தார். ஆனால் அனானியாஸ் அவர் தலையில் கை வைத்து பரிசுத்தாவி அவர் மீது இறங்கி வந்தபோது சவுல் பவுலாக மாறினார். பிரைஸ் தி லார்ட். அதுக்கப்புறம் அவருக்கு கிடைத்த அபிஷேகமே வேறு, அவருக்கு வித்தியாசம் வந்ததே வேறு. அத்தனை காலம் சவுலாகத்தான் இருந்தார். சீடர்களும், இயேசுவின் சீடர்களும் 3 வருஷ காலம் இயேசுவின் இறைவார்த்தையை எல்லாம் கேட்டு 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 எல்லாம் தெரிந்து வைத்திருந்தார். ஆனால் ஒரு பிரயோஜனம் இல்லை. அது வார்த்தை மட்டும் கேட்டு வார்த்தை நிறைந்து இருந்தது. ஒரு சாத்தானை இந்த பிசாசை ஓடிக்க முடியாது, ஒரு வல்ல செயல்கள் செய்ய முடியாது,
குணத்தில் வித்தியாசம் இல்லை, பயம் எல்லாமே இருந்தது. ஆனால் பெண்டெக்கோஸ்ட் அன்னைக்கு அந்த இறைவார்த்தை கூட என்ன சேர்ந்து வந்தது? பரிசுத்தாவி சேர்ந்து வந்தோன்னா வித்தியாசம் வந்துருச்சு. அன்னைக்கு பிரைஸ் தி லார்ட். வித்தியாசம் வந்துச்சா இல்லையா? வித்தியாசம் வந்து அவர் எதுக்காக வேலை செய்தார்? கடவுள் எதுக்காக இந்த பரிசுத்தாவியின் இறைவார்த்தை நமக்கு தர்றது? நம்ம வீடு வைக்கிறக்கா? வீடெல்லாம் நமக்கு அது தனியாக கிடைக்கும். இறையாட்சிக்காக வேலை செய்வதற்கு, டு ஒர்க் ஃபார் தி கிங்டம் ஆஃப் காட். நீங்களும் நானும் எல்லாம் அழைக்கப்பட்டது இறையாட்சிக்காக வேலை செய்வதற்காகத்தான். பிரைஸ் தி லார்ட். நற்செய்தி எதுக்காக அறிவிக்கணும்? இறையாட்சி ஆத்மாவை சம்பாதிப்பதுக்காக. மனமாறுதல் எதுக்கு? ஆத்மா. கடவுளோடு வேலை என்ன? ஹார்வெஸ்டிங், அந்த அறுவடை. ஆத்மாவை அறுவடை செய்யணும். அதுதான். சாத்தான் எல்லாத்தையும் பிடிச்சி வச்சிருக்கு. சாத்தான் எல்லா ஆத்மாக்களையும் அப்படி பிடிச்சி அமைத்து வச்சிருக்கு. அதை அறுவடை செய்து எடுக்கணும். அதில் தேடி எடுக்கணும். இந்த பக்கம் எடுக்கணுமா வேண்டாமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாம் இப்போது இந்த சின்ன சின்ன விஷயம் தேடலில் இருக்கிறீங்க. இது கிடைக்கட்டும், அதெல்லாம் சிம்பிளாக கிடைச்சிருங்க. ரொம்ப சிம்பிள். அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. கடவுள் அங்கே உங்களுக்கு அங்கே ஒரு மெசேஜ் கொடுக்குறார். நீங்கள் ஒரு தேவை கேட்குறாங்க, ஒரு வேலை வேணும், இல்லை பணம் வேணும், கடன் தீரணும், இல்லை இந்த வியாதி மாறணும் அப்படின்னு கேட்கும்போது கடவுள் அது கூடயே சொல்கிறார், அதெல்லாம் நான் நீக்கித்தரேன், நீ முதல்ல எனக்காக வேலை செய். இந்த ஒரு வேலை நான் உன்னை படைத்ததுக்கு காரணம் இதுதான். என்னை அறிந்து, கடவுள் எதுக்காக நம்மளை படைத்தார்? இயேசுவை அறிந்து கொள்வதற்கும், இயேசுவை அறிந்து கொள்வதற்கு, இயேசு கூட இருப்பதற்காகத்தான் படைத்தது. பிரைஸ் தி லார்ட். இயேசு கூட இருப்பதுன்னா அவர் அன்புக்கு கூட இருக்கணும். அன்பு செய்யறதுக்கு யாராவது வேணும் இல்லையா? பிரைஸ் தி லார்ட். அவரை அன்பு செய்து அவர் நம்மளையும் அன்பு செய்கிறதுக்கு அவர் கூட இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதுதான் ஊதாரி மகனின் தந்தை போல் கடவுள் காத்து கொண்டு இருக்கிறார். அவருக்கு அன்பு இருக்குது, ஆனால் நமக்கு அன்பு இல்லை. அது திரும்பி வர்றதுக்காகத்தான். மனமாறி திரும்பி வருவது, அன்பு செய்வது தான் மனமாறுவது. பிரைஸ் தி லார்ட். மனமாறுவதுன்னா என்ன? மீண்டும் கடவுளை அன்பு செய்வது தான் மனமாறுவது. கடவுளை மறந்து போகும்போது தான் நம்ம பழகி போகிறோம், பாவம் செய்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அது பாவத்தை பற்றி நான் வர்றேன், இதுக்கு பின்னாடி வர்றேன். பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த இறையாட்சிக்காக வேலை செய்யணும். வேலை செய்வதற்காகத்தான் கடவுள் நமக்கு எதை தருகிறார்? மறைநூலும் கடவுளின் வல்லமையும் தர்றார். எதுக்காக? நீங்கள் இறையாட்சிக்காக வேலை செய்வதற்கு வாக்கு தத்துவத்தை கொடுத்துருக்கார், அது நிறைவேற்றுவார். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு வீடு கேட்குறீங்கன்னா, வீடு கிடைக்கணும்னா நீங்கள் கடவுளின் இறையாட்சிக்காக வேலை செய்கிறதுக்கு நீங்கள் தயாராகணும், ஆசைப்படணும். உங்களுக்கு மார்க் 100% மார்க் வாங்கணும்னா உங்களுக்கு கிடைக்கிறத வச்சு கடவுளின் மகிமைக்கு யூஸ் பண்ணுறதுக்காகத்தான் அந்த பொருளை கடவுளிடம் கேட்கணும். அப்போ அதில் எல்லாம் ஆத்மாவது ரஷிப்பு இருக்கணும். உங்களுக்கு என்ன கடவுள் ஆசீர்வாதத்தை கொடுத்தாலும், என்ன பொருளை கொடுத்தாலும் அது அடுத்தவங்களுக்கு பிரயோஜனப்படணும். எதுக்காக? அவங்க ஆத்மாவை ரஷிப்பதுக்கு. அது எப்படின்னு நான் சொல்லித்தரேன். பிரைஸ் தி லார்ட். அப்போ இங்கே இறையாட்சி வந்துருச்சு. அப்போ இறையாட்சி என்ன? இறையாட்சிக்காக வேலை செய்யணும். இறையாட்சிங்கிறது என்ன? இறையாட்சியை பற்றி எங்கே இருக்குது பைபிளில்? மத்தேயு 12வது அதிகாரம் 28வது வசனம். நான் கடவுளின் ஆவியை கொண்டே பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் இறையாட்சி உங்களிடம் வந்துள்ளது அல்லவா? பிரைஸ் தி லார்ட். இறையாட்சியை எப்படி கொண்டு வர்றது? கடவுளின் ஆவியால், கடவுளின் வல்லமையால் சாத்தானை வெல்லணும். பிரைஸ் தி லார்ட். அதுதான் இறையாட்சி. நான் சொல்கிற புரியுதா? சாத்தான் ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கிற இந்த உலகத்தை கடவுளின் வல்லமையால் வெற்றி படணும். புரிஞ்சிருச்சா? அதுதான். சாத்தான் தான் இந்த உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். அதனால்தான் நம்ம பாவம் செய்ய வேண்டான்னு எப்போவும் முடிவெடுக்குவோம். ஒவ்வொரு தடவை நம்ம எடுக்குவோமா இல்லையா? நான் இந்த பாவம் செய்யக்கூடாது, பொய் பேசக்கூடாது, பொறாமப்படக்கூடாது, வெறுக்கக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. எத்தனை நீங்கள் முடிவெடுத்தாலும் திரும்பி என்ன பாவ சங்கீர்த்தனம் பண்ணிட்டு போனாலும் 5 நிமிஷம் 10 நிமிஷம் இல்லை 1 மணி நேரத்தில் மீண்டும் குற்றம் சொல்கிறீங்களா இல்லையா? வெறுப்பு வருதா இல்லையா? வருதா? எவ்வளவு ஆசைப்பட்ட, எவ்வளவு தான் முயற்சி எடுத்தாலும் முடியாது.
முடியுமா? முடியாது. நம்ம இதில் இந்த நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், இந்த குடிக்கக்கூடாதுன்னு முடிவெடுப்பாங்க. இந்த இதுக்கெல்லாம் போயிட்டு வருவாங்க, இது தியானத்துக்கும் இந்த இதற்கெல்லாம் ரீஹேபிட்டேஷன் சென்டருக்கெல்லாம் போயிட்டு வந்து ரொம்ப பெருமையாலாம் சொல்லுவாங்க. அவங்க வீட்டில் மனைவியும் சொல்லுவாங்க, இவங்களும் சொல்லுவாங்க, இப்போ குடிக்கிறதே இல்லை என் கணவன். 1 2 3 4 மேக்சிமம் 1 வாரம் இல்லை 2 வாரம், அதுக்கப்புறம் மீண்டும் அதை விட அதிகமாக குடிக்க தொடங்கிடுவாங்க. குடிக்குவாங்க, இல்லை வேறு ஏதாவது பழக்கம் வந்துடும், கேரண்டி. அப்போ சொந்த வல்லமையால் ஒரு காலமும் சாத்தானை வெல்ல முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஏன் சாத்தானை வெல்ல முடியாது? ஒரு மனுஷனால் சாத்தானை வெல்ல முடியுமா? ஏன்னா பைபிளில் பார்த்தீங்கன்னா ஒரு வானதூதர் எத்தனை பேரிடம் யுத்தம் செய்ய முடியும்? 2 லட்சம் பேர் ஒரு வானதூதர் போதும் அவங்களோட யுத்தம் செய்கிறதுக்கு. 2 லட்சம் பேர். சாத்தானும் ஒரு காலத்தில் வானதூதராக இருந்தது தான். அப்போ சாத்தானுக்கு அத்தனை வல்லமை உண்டு. 2 லட்சம் பேர் சேர்ந்தா 2 லட்சம் பேரையே தோல்வியடை செய்வார் 6 வானதூதர். அப்போ சாத்தானுக்கு இந்த 1 லட்சம் 2 லட்சம் ஒரு ஆளெல்லாம் சும்மா தூசு மாதிரி. பிரைஸ் தி லார்ட். அவன் நான் என்னோட வில் பவரில் நான் ஜெயிச்சிட்றேன், இன்னைக்கு குடிக்க மாட்டேன், நீ பொய் பேச மாட்டேன் அப்படின்னெல்லாம் சொல்கிறதெல்லாம் ஆணுவோம். நான் இன்னைக்கு கெட்ட வார்த்தை பேச மாட்டேன், இன்னையிலேருந்து நான் இப்படி பைபிள் வாசிக்கிறேன். இதெல்லாம் தனியாக ஃபைட் பண்ண முடியுமா? தனியாக முடியாது. அதுக்கு என்ன செய்யணும்? கடவுளின் வல்லமையை தேடணும். பிரைஸ் தி லார்ட். கடவுளின் ஏலியா அப்படித்தானே. ஏலியா தனியாக யாரும் உதவிக்கு இல்லாமல் இருந்தபோதும், அந்த நாடே அவருக்கு எதிராக இருந்தபோதும் அவர் என்ன செய்தார்? கடவுளின் வல்லமையை தேடி வார்த்தை சொன்னார். நான் இன்னி சொல்லாமல் இங்கே மழை வராது. பிரைஸ் தி லார்ட். அப்போ ஃபைட் பண்ணணுன்னா தனியாக போயெல்லாம் செய்ய முடியாது. கடவுளின் வல்லமையை தேடி எடுத்து தான் நம்ம ஃபைட் பண்ண முடியும். அந்த கடவுளின் வல்லமை நம்ம கேட்கணும். எதுக்காக? இறையாட்சிக்காக. கடவுளே, இறையாட்சிக்காக நான் வேலை செய்யணும். அப்படின்னா வேலை செய்வதுன்னா என்ன? சாத்தானை தோல்வியடைய செய்யணும். பிரைஸ் தி லார்ட். சாத்தானை தோல்வியடைய செய்யணும். அதுக்கு உங்கள்கிட்ட வல்லமை இருக்கணும். அதுதான் இந்த பாவத்துக்கு நம்ம போகும்போது. பிரைஸ் தி லார்ட். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா 10 கட்டளையை வேலை செய்தால் மட்டும்தான் அவன் என்ன செய்கிறான்? கடவுளுக்கான வேலை செய்கிறான். ரட்சிப்பு கிடைக்கணும்னா பழைய ஏற்பாட்டில் சால்வேஷன், அதுதான் இறையாட்சி. ரட்சிப்பு ஆரிடமிருந்து? சாத்தான் பிடியிலிருந்து நம்ம ரட்சிக்கப்படணும், அதுதான் ரட்சிப்பு இல்லையா? சால்வேஷன். பழைய ஏற்பாட்டில் எப்படின்னா 10 கட்டளையை கீழ்ப்படியணும். 10 கட்டளை கீழ்ப்படிந்தால் மட்டும்தான் அவனுக்கு என்ன கிடைக்கும்? ரட்சிப்பு கிடைக்கும். ஆமாவா இல்லையா? பாவத்திலிருந்து விடுதலும் ரட்சிப்பும் கிடைக்கும். நித்திய வாழ்வு, அதுக்கெல்லாமே ஆசீர்வாதம், ரட்சிப்பு எல்லாம் அதெல்லாம் தான் கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். பழைய ஏற்பாட்டில் வேலை செய்தால் மட்டும்தான் கிடைக்கும். எதுவுமே வேலை செய்தால், அதனால் நான் போன வாரம் சொன்னேன், அது வாசிக்கணுன்னா இது விடுதலை பயணம் 16வது அதிகாரம் 16-17 வாசிங்க. ஆண்டவரிட்ட கட்டளையாவது, உங்களில் ஒவ்வொருவனும் தான் உண்ணும் அளவுக்கு இது நின்று சேகரித்து கொள்வானாக. அதாவது தலைக்கு 2 படி வீதம் அவரவர் கூடாரத்திலுள்ள ஆட்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்றார். பிரைஸ் தி லார்ட். பழைய ஏற்பாட்டில் கடவுள் உணவை கொடுத்தார், மன்னாவை கொடுத்தார். உணவை கொடுத்து கடவுள் சொன்ன வார்த்தை கவனித்து கேளுங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கடவுள் சொன்ன வார்த்தை என்னென்னா, நீங்கள் சேகரித்து கொள்ளுங்கள். அப்படின்னா வேலை செய்யுங்க, சேகரிக்கணும். உங்கள் உணவு நாங்கள் வச்சுருக்கேன், அதெல்லாம் சேகரித்து கடைசியில் உண்ணுங்கள், வேலை செய்து உண்ணுங்கள். பிரைஸ் தி லார்ட். புதிய ஏற்பாட்டில் பாருங்கள், அது யோவான் 6வது அதிகாரம் 12-15 வரை வாசிங்க. புதிய ஏற்பாடு, அதுதான் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் வித்தியாசம். நற்செய்தி இதுதான். புதிய ஏற்பாடு நற்செய்தின்னு சொல்லப்படுவதற்கு காரணம் இதுதான். வாசிங்க. அவர்கள் வயிறார உண்ட பின் ஒன்றும் வீணாகாதபடி
எஞ்சிய துண்டுகளை சேர்த்து வையுங்கள் என்று தம் Praise the Lord. சீடரிடம் கூறினார். புதிய ஏற்பாட்டில் உண்ணதுக்கப்புறம் வேலை செய்யாமல் உண்ணுங்க, உண்ணதுக்கப்புறம் சேகரித்து கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். அப்படின்னா கடவுள் ஃப்ரீயாக கொடுப்பார், ஃப்ரீ கிஃப்ட். அதுதான் கடவுளின் வல்லமை, கிரேஸ், அருள், பரிசுத்தாவி. முதல் ஃப்ரீயாக கொடுத்து நீங்கள் உண்ணதுக்கப்புறம் அந்த வல்லமையை பெற்றுக்கொண்டு வேலை செய்தால் போதும். பிரைஸ் தி லார்ட். அதுதான் விஷயம். பழைய ஏற்பாட்டில் வேலை செய்து ஒன்று, அதுக்கப்புறம் நீங்கள் வல்லமை பெறுங்கள். அதுதான் இங்கே ஃப்ரீயாகவே முதல்ல ஒன்று, அதில் வல்லமை பெற்று அந்த வல்லமை வச்சு நீங்கள் வேலை செய்தால் போதும். அப்படின்னா மொத்தமே ஃப்ரீ தான், உங்களுக்கு ஒரு கஷ்டமும் தெரியாது. பிரைஸ் தி லார்ட். பழைய ஏற்பாட்டில் எப்படின்னா இந்த நீங்கள் நடந்து இறையாட்சிக்குள் போங்கன்னு கடவுள் சொல்லுவார். 10 கட்டளையும் கீழ்ப்படிந்து இறையாட்சிக்குள் போங்க. நேராக நடக்கும்போது எல்லாம் நடந்துருவாங்க. அப்புறம் மலை வரும், முள் வரும், அங்கேருந்து சறுக்கிட்டு அப்படியே இந்த லேடர் ஸ்னேக்கு விளையாட்டு இருக்குல்ல, அந்த விளையாட்டில் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு முன்னாடி போவாங்க, அங்கே பாம்பு கடிக்கும், அப்புறம் கடைசியில் இங்கேயே வந்துடுவாங்க. பழைய ஏற்பாட்டில் இப்படி தான். ஏன்னா வேலை செஞ்சு வருவாங்க, ஒரு மேடு வரும், சறுக்கிட்டு திருப்பி பின்னாடியே வந்துடுவாங்க, இல்லை போய் சேர முடியாது. அப்போ புதிய ஏற்பாட்டில் என்ன ஆச்சுன்னா கடவுள் ஒரு பென்ஸு காரையும் எடுத்துகிட்டு இயேசு கிறிஸ்து வர்றார், எல்லாம் காருக்குள்ளே ஏறிக்கிடுங்க, இந்த சுவிட்சை மட்டும் போடுங்க, மேலே போயிடும். அதுதான் கிருபை. பிரைஸ் தி லார்ட். நான் சொல்கிற புரியுதா? ஃப்ரீ கிஃப்ட். அப்படின்னா கஷ்டம் தேவையில்லை. நீங்கள் பாவம் செய்யாமல் இருப்பதுக்கு, பழைய ஏற்பாட்டில் பாவம் செய்யாமல் இருக்கிறதுக்கு நிறைய கட்டுப்பாடு. அவன் காட்டுக்குள்ளே போகணும், பாலைவனத்துக்குள்ளே இருக்கணும், பாவம் செய்யாத சூழ்நிலைகளை இருந்து மாறி இருக்கணும். இன்றைக்கி எல்லா பாவம் செய்கிற சூழ்நிலையில் நின்னாலும் நம்ம பாவம் செய்யாமல் இருக்க முடியும். அதுக்குத்தான் கடவுளின் வல்லமை உங்களுக்கு இறங்கி வரணும். பிரைஸ் தி லார்ட். நிறைய பேர் மீண்டும் பாவம் செய்கிறதுக்கு காரணம் என்னென்னா, தன்னுடைய பலத்தால் நான் பாவம் செய்யாமல் இருப்பேன். கடவுளே, அவங்க ஜபிக்கிறதே இப்படி தான், சூப்பராக இருக்கும். ஜபிக்கிறது என்னென்னா, கடவுளை நான் இனிமேல் பாவம் செய்ய மாட்டேன். ஓகே, எத்தனை பேர் அப்படி சொல்லியிருக்கீங்களா இல்லையா? அப்புறம் அடுத்த 1 மணி நேரத்திலே செய்கிறீங்களா இல்லையா? அது காரணம் நம்மனால் முடியாது. பிரைஸ் தி லார்ட். நான் பலவீனமாக இருக்கிறேன், உன் வல்லமை எனக்கு வேணும், பரிசுத்தாவி எனக்கு வேணும், பரிசுத்தாவி எனக்கு வேணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஏன்னா அதுதான் ஜோஷுவா 24:13 இதெல்லாம் எழுதி வைங்க, பைபிள் கொண்டு வரணும். இங்கே கடவுளுக்கு 12 பேர் போதும். இந்த உலகத்தோட எல்லா ஆத்மாவோட ரட்சிப்புக்கு 12 பேர் போதும். இங்கே இத்தனை பேர் இருந்துட்டு இது ஜாஸ்தி ஆளுங்க. அப்போ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி, நான் கடவுளுக்காக வேலை செய்யறதுக்காக வந்திருக்கிறேன், கடவுளுக்காக வேலை செய்யணுங்கிற ஆசை உங்கள் மனதில் வரும்போதே வல்லமை இறங்கும். பிரைஸ் தி லார்ட். கடவுளின் வல்லமை பெரிய விஷயம், சின்ன விஷயமே கிடையாது. அப்போ இது ஜோஷுவா 24:13. நீங்கள் உழுது பயிரிடாத நிலத்தில் அறுவடை செய்தீர்கள், நீங்கள் கட்டாத நகர்களில் நீங்கள் வாழ்கிறீர்கள். நீங்கள் உழுதாட நிலத்தில் என்ன செய்வீங்க? அறுவடை செய்வீங்க. நீங்கள் வேலை செய்யாத நிலத்தில் இருந்து அறுவடை எடுப்பீர்கள். உங்களுக்காக வேலை செய்தது யாரு? இயேசு கிறிஸ்து செய்துட்டார். அவர் சிலுவையில் மரித்தது எதுக்காக? நம்ம பாவத்துக்கான வேலை அவர் செய்துட்டார். சிலுவையில் என்ன சம்பாதிச்சார்? அந்த வேலையை செய்து கிருபை அப்படியே ஒழுகிட்டு இருக்கு. அதுதான் திருப்பலியில் ஒவ்வொரு நாளும், திருப்பலியில் உங்களுக்கு கிடைக்கிறது என்ன? திருப்பலிக்கு போகும்போது கிருபை ஒழுகிட்டு இருக்குவாங்க. பிரைஸ் தி லார்ட். அந்த கிருபை வேலை செய்ததாரு? இயேசு கிறிஸ்து. நீங்கள் உழுதாத நிலத்தில், வேலை செய்யாத நிலத்தில் இருந்து நீங்கள் அறுவடை செய்து கொண்டிருக்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஃப்ரீ கிஃப்ட். பழைய ஏற்பாடு யோவான் 1:17 சட்டம் மோசை வழியாகவும் அருள் இயேசு கிறிஸ்து வழியாகவும் இந்த உலகத்துக்கு வந்தது. அப்படின்னா பழைய ஏற்பாட்டில் தான் மோசை, அன்னைக்கு சட்டம் வழியாக, சட்டத்தை கீழ்ப்படிந்தால் மட்டும்தான் நமக்கு ரட்சிப்பு உள்ளது. இங்கே கிருபை இருந்தாலே ரட்சிப்பு. அந்த கிருபை யார் வழியாக வந்தது? அன்னைக்கு மோசை சட்டத்தை சொல்லித்தான் கொடுப்பார், அதை வேலை செய்ய வேண்டியது யார்? மக்கள் ஒவ்வொருத்தரும் செய்யணும். இங்கே அதை ரெடிமேடாகவே
கிருபையாக இயேசு கிறிஸ்து கொடுத்துட்டார். பிரைஸ் தி லார்ட். அதான் எபேசியர் 2வது அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. அந்த அருளாலேயே நம்பிக்கையின் வழியாக மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எப்படி மீட்கப்பட்டிருக்கிறீர்கள்? அருளால். அருளாலும் நம்பிக்கை வழியாகவும் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். கிரேஸ் ஆஃப் ஜீசஸ், கிரேஸ் கிவன் பை ஜீசஸ், யூ ஆர் சேவ்டு. அப்போ கிரேஸ் பை கிரேஸ் அண்ட் ஃபெய்த். அப்படின்னா கிரேஸ் வேணும், கடவுளின் வல்லமை உங்களுக்கு வேணும். அறிவு என்ன? அங்கே அறிவு என்ன? பிரைஸ் தி லார்ட். ரெண்டும் வேணும் இல்லை? ஒன்று மறைநூல் வேணும், இன்னொன்று கடவுளின் வல்லமை. இங்கே கடவுளின் வல்லமை இருக்குது. ஃபெய்த்து தான். ஃபெய்த் என்ன? நம்பிக்கை. அதான் மறைநூலை குறைத்துள்ள அறிவு, உணர்வு. அது ஃபெய்த்துனா என்ன? ஃபெய்த் என்ன? ஃபெய்த்து வேணும் உங்களுக்கு? இயேசு கிறிஸ்து எனக்காக, என் பாவத்துக்காக மரித்தார். கடவுள் அவரை உயர்த்தெந்திரிக்க செய்தார். அவரோடு சேர்ந்து நானும் உயர்த்தெந்திரிக்க செய்வேன். அவரால் மட்டுமே எனக்கு வல்லமை கிடைக்கும். அதுதான் ஃபெய்த். அவரால் மட்டுமே கிடைக்கும். நான் பாவம் செய்யாமல் இருக்கணும்னா அவர்னால் மட்டும்தான் முடியும். நான் பாவம் செய்யாமல் இருக்கணும்னா என்னால் இல்லை முடிகிறது. நான் பாவம் செய்யாமல் எல்லாம் இருக்க முடியாது. இருப்பேன், பாவம் செய்திருவேன். ஆனால் நான் பாவம் செய்யாமல் இருக்க வேண்டியது என்னுடைய கடவுளின் திட்டம், விருப்பம். ஏன்னா பாவம் செய்தால் நான் கடவுளை விட்டு விலகி விடுவேன். அப்போது நான் இறையாட்சிக்காக வேலை செய்ய முடியாது. நான் சாத்தானின் அடிமைத்தனத்தில் இருக்கிறேன், சாத்தான் பிடிக்குள் இருக்கிறேன். அப்போது என்னை விடுவிக்கணும்னால் 6 நாள் முடியும், 6 நாள் முடியும். இயேசு கிறிஸ்துவானால் மட்டுமே முடியும். அதுக்கு தேவை என்ன? இயேசுவின் அருளும் வேணும் எனக்கு. 2வது நம்பிக்கை வேணும். நம்பிக்கை என்ன? இயேசுவால் மட்டும்தான் என்னை விடுவிக்க முடியுங்கிற நம்பிக்கை. பிரைஸ் தி லார்ட். இது ரெண்டும் வேணும். இது நமக்கு அது தெரியாது. அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? இயேசுவை பற்றி நமக்கு அறிவு தெரியும் இல்லையா? இயேசுனால் என்னை விடுவிக்க முடியும், அதுதான் நம்பிக்கை. அதுக்காகத்தான் நீங்கள் எல்லாம் இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க. இயேசுனால் தான் எனக்கு தேவையானதெல்லாம் தர முடியும். அட்லீஸ்ட் பிளெஸ்ஸிங்காவது வந்து உட்காந்துருக்கீங்க இல்லையா? அதை பிளெஸ்ஸிங் அப்படியே மாற்றி அதை என்ன ஆக்கணும்? கிருபையாக மாற்றணும், கடவுளின் வல்லமைக்காக மாற்றணும். நம்ம கடவுளின் வல்லமை தேடுறதில்லை, நம்ம பொருள் தான் தேடுறோம். மேக்சிமம் ஆளுகள் எல்லாமே பொருளுக்காகத்தான் வர்றாங்க. கடவுள்கிட்ட இது வேணும் அது வேணும் ஒரு லிஸ்ட் எழுதி வச்சுக்கிடுவாங்க. கடவுளை உன் வல்லமை மட்டும் எனக்கு போதும், அது மட்டும்தான் வேணும், வேறு எதுவும் தேவையில்லை. பிரைஸ் தி லார்ட். அது போதும். அது கிடச்சிங்கன்னா பாக்கியெல்லாம் நான் இன்னொரு ஆட்சிக்காக வேலை செய்யணும், இறையாட்சிக்காக நான் வேலை செய்யணும். அதுக்காக எனக்கு வல்லமை வேணும்னு சொல்லுங்கள், மீதியெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். எனக்கு கிருபை போதும், கடவுளை இன்னொரு கிருபை மட்டும் போதும். இது நான் சும்மா சொல்ல, என் அனுபவத்தில் இருந்து சொல்கிறேன், என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன். ஒரு திறமையும் இல்லை. கோயம்புத்தூரில் ஒரு இடமும் எனக்கு தெரியாது, ஒரு ஆளையும் தெரியாது, ஒன்றுமே தெரியாது, ஒரு இடம் கூட தெரியாது. ஒழுங்காக தமிழே பேச வராது. கடவுளது வேலை செய்யணுங்கிற ஒரு ஆசை மட்டும்தான் வந்துச்சு. கடவுள் அப்படியே தூக்கி விடுறார். என்னெல்லாம் தேவையோ அது எனக்கு தெரியாதெல்லாம் வந்து க்யூவில் நிற்கும். அப்புறம் தான் எனக்கு தெரியும், எனக்கு இது தேவை இருந்துச்சு, இந்த விஷயம் நடக்கணுமே. பிரச்சனை க்யூவில் இருக்கும், டக்குன்னு இது வரும். என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் கிடைக்கும். இதெல்லாம் நம்ம விண்ணப்பத்தில் எழுத வேண்டிய தேவையே இல்லை. கடவுளுக்காக வேலை செய்தால் போதும். ஆத்மா ரிஷிப்புக்காக வேலை செய்யணும். ஆத்மா ரிஷிப்புக்காக வேலை செய்கிறதுனா என்ன? இறையாட்சிக்காக வேலை செய்யணும். அப்படின்னா சாத்தானை தோல்வியடை செய்யணும். நீங்கள் அடிமைத்தனத்தில் இருந்துட்டு அடுத்தவனுக்காக நீங்கள் ரசிக்க போக முடியுமா? அடுத்த அடிமையை ரசிக்க போக முடியுமா? நீங்களே அடிமை, நான் போய் உனக்காக ஃபைட் பண்ணி ரசிக்கிறேன்னு சொல்ல முடியுமா? முதல்ல அடுத்த அடிமையை ரசிக்கணும்னா நீங்கள் அடிமைத்தனத்திலேருந்து வெளியில் வரணும். நீங்கள் அந்த கூட்டுக்குள்ளேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் அந்த கூட்டை திறந்து விட முடியும். அடுத்தவனோ அது. பிரைஸ் தி லார்ட். சாத்தான் மாட்டி வச்சுருக்கா அப்படி, இங்கே சங்கிலி, நாக்கில் சங்கிலி. ஏன்னா இறை வார்த்தை பேச முடியாது, நல்ல வார்த்தை பேச முடியாது. நாக்கை திறந்தால் நல்ல வார்த்தை பேசுகிறதுக்கெல்லாம் சங்கிலியை போட்டு வச்சுருப்பா. அப்படி பூட்டை போட்டு வச்சுட்டு சாப வார்த்தை மட்டும், குற்றம் மட்டும். இதெல்லாம் ஆரெல்லாம் செய்கிறீங்களோ எல்லாத்துக்கும் சாத்தான் சங்கிலியை போட்டு அட்டச்சு வச்சுருக்கா அப்படி. ஹல்லேலூயா. அப்போ முதல்ல நீங்கள் வெளியில் வரணும். அதுதான் இறையாட்சிக்காக வேலை செய்யணும்னு சொல்கிறது. சாத்தானின் ராஜ்யத்தை தோல்வியடைய செய்யணும். அது எப்படி தோல்வியடைய செய்ய முடியும்? பரிசுத்த ஆவியின் நிறைவால் மட்டும்தான் தோல்வியடைய செய்ய முடியும். ஹல்லேலூயா. நீங்கள்
ஆசீர்வாதத்துக்காக வேலையே செய்ய வேண்டாம். ஆசீர்வாதத்துக்காக அது 1 கொரிந்தியர் 15:19 வாசிங்க. கிறிஸ்துவிடம் நாம் கொண்டுள்ள எதிர்நோக்கு இவ்வுலக வாழ்வை மட்டும் சார்ந்திருந்தால் எல்லா மக்களையும் விட, இந்த உலக வாழ்வை மட்டும் சார்ந்திருந்தால்னா ஆசீர்வாதத்தை மட்டும் சார்ந்திருந்தால் அப்புறம் எல்லா மக்களையும் விட இறங்குதற்குரியவராய் இருப்போம். பரிதாபமான நிலை உங்களுக்கு. ஆசீர்வாதத்துக்காக மட்டும் இயேசுவை தேடினீங்கன்னா உங்கள் நிலை எல்லா மக்களை விட பரிதாபம் கூடியது. பிரைஸ் தி லார்ட். அப்போது கடவுளின் வல்லமைக்காகத்தான் நம்ம கேட்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கடவுளின் வல்லமை. இப்போ எப்படின்னா கடவுளின் வல்லமையை எப்படி பெற்றுக்கொள்வது, அதுதான் இனி அடுத்தது. அப்போ கடவுளின் வல்லமையால் தான் நம்ம எதுவும் சாதிக்க முடியும். பாவத்தை விட முடியும், அதே போல் கடவுளுக்காக வேலை செய்ய முடியும். கடவுளுக்காக வேலை தொடங்கினாலே உங்களுக்கு மீதி எல்லாம் மத்தேயு 6:33 படி இறையாட்சிக்காக நீங்கள் வேலை செய்தாலே மீதி எல்லாம் உங்களுக்கு கூட்டி சேர்த்து கொடுக்கப்படும். இறையாட்சியின்காக வேலைன்னா என்ன? சாத்தானை கடவுளின் வல்லமையால் சாத்தானை தோல்வியடைய செய்யணும். சாத்தான் கூட யுத்தம் செய்யணும். சாத்தான் 2 லட்சம் பேர் கூட யுத்தம் செய்வாங்க. அதனால் தனியாக யுத்தத்துக்கு போகிறீங்க, அடி பட்டுரும், விழுந்துருவேங்க. பிரைஸ் தி லார்ட். மொத்தத்தை பாவத்தை விட அதிகமாக செஞ்சுருவேங்க. நான் சொல்கிற புரியுதா? நான் பொய் சொல்ல மாட்டேன், குற்றம் சொல்ல மாட்டேன்னு சொன்னால் அதை விட அதிகமாக செய்வேங்க. ஏன்னா சொந்த வல்லமையால் நம்ம பாவத்தை விட்டு போகணும்னு நினச்சா நடக்காது. பிரைஸ் தி லார்ட். அப்போ என்ன செய்யணும்? அதுக்கு என்ன செய்யணும்? முதலில் உங்களுக்கு பாவத்தை விடுவதற்காக ஒரு ஆசை இருக்கணும். முதல்ல நம்ம என்னெல்லாம் பாவம் செஞ்சு கொண்டு இருக்கிறோங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வில் பவர் வேணும். இந்த பாவத்தை நான் எப்படியாவது விடணும். அந்த பாவத்தை விடுவதற்கு எனக்கு பரிசுத்த ஆவி தேவைன்னு கடவுளிடம் ஜெபிக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த சாம்சன் என்னாகும்னா, நீதித்தலைவர் 15வது அதிகாரம் 14வது வசனத்தில் எல்லாம் பார்க்கும்போது அவர் கைதியாகி அந்த ஊர்க்காரங்களையே அவரை கைதியாக்கி எதிராளியிடம் கொடுப்பார்கள். அப்போ கொடுக்கும்போது இவர் என்ன செய்வார்? ஜபிக்கத்தான் செய்வார். ஜபம், கடவுளின் வல்லமை இறங்குவதற்கு. அப்போது அந்த சங்கிலி எல்லாம் ஒடித்து எரியப்படும். பிரைஸ் தி லார்ட். அது புதிய ஏற்பாட்டிலையும் இருக்குது. திருத்தூதர் பணிகள் 12வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா சங்கிலி எல்லாம் விடுவிக்கப்படும். நீதித்தலைவர் 15:14. அவர் இலக்கியை நோக்கி வருகையில் பெலிஸ்தியர் கூச்சலிட்டு கொண்டு அவரை காண வந்தார்கள். ஆண்டவரின் ஆவி அவர் மீது ஆற்றலுடன் இறங்கியது. அவர் கையில் இருந்த கயிறுகள் நெருப்பில் எரிந்த சணலை போல ஆக அவர் கையில் இருந்த கட்டுகள் தளர்ந்து விட்டன. கடவுளின் ஆவி எப்போ இறங்கினாலும் முதலில் தெரிஞ்சு கொள்ளுங்கள், நம்ம எங்கே நமக்கு கெட்டுகள் உள்ளதோ அதெல்லாம் விடுவிக்கப்படும். பிரைஸ் தி லார்ட். நம்ம நாவுக்கு கெட்டு இருக்கு, இல்லை நம்ம உயர்வுக்கு கெட்டு இருக்கு. பிரைஸ் தி லார்ட். கணவன் மனைவிக்குள்ள அன்புக்கு கெட்டு போட்டிருக்கும். பிரைஸ் தி லார்ட். எப்போதும் அவங்க சண்டை, சச்சரவு, பிரச்சனை, அமைதிக்கு கெட்டு போட்டிருக்கும், மகிழ்ச்சிக்கு கெட்டு போட்டிருக்கும். அந்த கெட்டுகளெல்லாம் உடைக்கப்படும். நீங்கள் கேட்காமலேயே அதை உடைக்கப்படும். வியாதியால் கெட்டு போட்டிருக்கும். உங்களுக்கு உங்கள் உடல் சௌக்கியத்துக்கு வியாதிங்கிற ஒரு கெட்டு போட்டிருக்கும், கயிறு கட்டி இருக்கும். அப்போ ஆவி இறங்கும் போது அதெல்லாம் விடுவிக்கப்படும். பிரைஸ் தி லார்ட். நான் சொல்கிற புரியுதா உங்களுக்கு? ஆவி வரும்போது நீங்கள் கேட்குறது மட்டும் இல்லை, ஆவிக்கான குணாதிசயம் என்னென்னா, ஏதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் கெட்டுகள் உள்ளதோ, உங்கள் உயர்வுக்கு, உங்கள் ஜபத்துக்கு, அதே போல் உங்கள் பேச்சுக்கு, உங்கள் அமைதிக்கு, உங்கள் மகிழ்ச்சிக்கு, உங்கள் அன்புக்கு எதெல்லாம் கெட்டுகளாக இருக்குதோ அதெல்லாம் ஒடிக்கப்படும். பிரைஸ் தி லார்ட். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா ஜபிக்கணும். கடவுளை இந்த பாவத்தோடு கெட்டு உங்களுக்கு இருக்கும். சாத்தான் அதுதான் முதல்ல போடுறது. ஒரு தடவை பாவம் செய்தால் அவன் பாவத்துக்கு அடிமை. அது ஒரு கெட்டு. அது யோவான் 8வது அதிகாரம் 34வது வசனம். ஒரு தடவை பாவம் செய்யறவன் அவன் பாவத்துக்கு அடிமையாகி விடுகிறான். அடிமைன்னு சொன்னால் அந்த பாவத்தை வச்சு கெட்டு போடப்படுது. அதான் நம்ம ஒரு தடவை பாவம் செய்தால் அந்த பாவத்தை விட முடியாத காரணம் நமக்கு அதுதான். அப்போ அந்த ஆவி இறங்கி வரும்போது அந்த கெட்டுகள் எல்லாம் உடைக்கப்படும். பிரைஸ் தி லார்ட். சொல்கிற புரியுதா? அப்போ பாவத்துக்கு அந்த கெட்டுகள் உடைக்கப்படணும்னா நீங்கள் முதலில் ஜபிக்கணும். எதுக்காக ஜபிக்கணும்? எனக்கு
உன்னுடைய ஆவியால் என்னை நிரப்பும் கடவுளே. நான் இந்த பாவம் செய்து விட்டேன், என்னால் இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியவில்லை, உன் ஆவியால் என்னை நிரப்பும், எனக்கு இந்த பாவத்தை விடணும்னு எனக்கு ஆசை உள்ளது. உனக்கு விருப்பம் இருக்கணும். கடவுள் சொல்கிறார், சௌக்கியப்படணும், உனக்கு விருப்பம் உள்ளதா? அந்த விருப்பம் உண்மையானது இருக்கணும், வார்த்தையில் உள்ள விருப்பமாக இருக்கக்கூடாது. நீ முயற்சி எடுக்கணும், அதை விடுவதற்கு முயற்சி எடுத்து விழுகணும். சைக்கிள் ஓட்டுற மாதிரி சைக்கிள் ஓட்ட படிக்கும்போது விழுந்து விழுந்து காயமடையணும். அப்பவும் கடவுள்கிட்ட ஜெபிக்கணும், எனக்கு வல்லமையால் நிரப்பும், எனக்கு இந்த பாவத்தை விடணும் கடவுளே, அதுக்காக எனக்கு இந்த பாவத்தை விட்டு நான் இறையாட்சிக்காக வேலை செய்யணும், சாத்தானை தோல்வியடைய செய்யணும், இறையாட்சியை பிடிக்கணும். பிரைஸ் தி லார்ட். பல ஆத்மாக்களுக்காக நீ என்னை கருவியாக பயன்படுத்த, ஆத்மாவின் ரட்சிப்புக்காக அப்படின்னு கடவுளிடம் கேட்கணும். பிறருக்கு ஆக ஜெபிக்க தொடங்கணும். நீங்கள் அதெல்லாம் ஆத்மாவுடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்க தொடங்கணும். ஜெபிக்க தொடங்கும் போது உண்மையது கடவுளின் வல்லமை இறங்கும். நீ பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நீ பாவத்திலிருந்து விலகி வருவாய், பாவத்தை விட்டு விடுவாய், குடிப்பழக்கத்திலிருந்து தூரம் வரும். பிரைஸ் தி லார்ட். பொய் பேச முடியாது, வெறுக்க முடியாது, வெறுப்பு வைக்க முடியாது, அதே போல் குற்றம் சொல்ல முடியாது. கொஞ்சம் காலம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி தோணும், யார் என்ன சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள தோணும். ஈகோ ஒர்க் பண்ணாதுங்க. பரிசுத்த ஆவி இறங்கும்போது ஈகோவெல்லாம் ஒர்க் பண்ணாது, அது நீ செய்யணும். பிரைஸ் தி லார்ட். அப்போ கடவுள், ரெண்டாவது பாயிண்ட், கடவுளுக்காக வேலை செய்கிறதுக்கான ஆசை இருக்கணும் உனக்கு. ஏன் பாவத்திலிருந்து விடுதல் பெறணும்? பாவத்திலிருந்து விடுதல் பட்டால் நான் இறையாட்சிக்கு தகுந்தவனாய் மாறிவிடுவேன். ஏன்னா சாத்தான் கூட யுத்தம் செய்யாமல் பாவத்திலிருந்து விடுதல் எனக்கு கிடைக்காது. கடவுளின் ஆவியால் சாத்தானுடன் யுத்தம் செய்து கடவுளின் வேலையை நான் செய்வேன், பிறர் ஆத்மாவை ரட்சிக்குவேன். பிறருக்காக நீ ஆத்மா ரட்சிப்புக்காக ஜெபிக்கணும்னா நீ முதல்ல அடிமையாக இருக்கக்கூடாது. அதுதான் நான் முதல்ல ஏற்கனவே சொன்னேன். அதுக்கு நீ பாவத்திலிருந்து விலகணும். அது உன் வல்லமையால் முடியாது, கடவுளின் வல்லமை தேடணும், அப்போது உனக்கு வல்லமை கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். அப்புறம் இந்த ரெண்டாவது பாயிண்ட்லேயே நான் சொன்னது, கடவுளின் திட்டத்துக்காக வேலை செய்கிறவங்க என்ன செய்யணும்னா இறையாட்சிக்காக வேலை செய்யணும். கடவுளை உன்னோது ஆட்சிக்காக வேலை செய்யணும்னா அது மாதா அது காமிச்சு கொடுத்துருக்காங்க. லூக்கா 1:38 மாதா என்ன சொல்லுவாங்க? உன் வார்த்தை உன் திட்டம் என் மீது நிறைவேறட்டும் அப்படின்னு சொன்னால், முதல்ல நீங்கள் என்ன சூழ்நிலையில் போய்கொண்டு இருக்கிறீர்களோ, யாராவது உங்களை திட்டினாலும் சரி, அவமானப்பட்டாலும் சரி, கடன் தொல்லையாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும், இதெல்லாம் இதுவரை உங்கள் பாவத்தோடு நம்ம மனசில் என்ன தோணுன்னா, இதெல்லாம் நான் செஞ்ச பாவத்துக்கு பலன் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன், என்னோட முன்னோர்கள் செய்த பாவத்துக்கு பலன் நான் அனுபவித்து கொண்டு இருக்கிறேன். அதை அப்படியே விட்டு உன் திட்டம் என் மீது நிறைவேறட்டும். பிரைஸ் தி லார்ட். பாவத்திலிருந்து விடுதல் கிடைக்கணும்னா முதல்ல செய்ய வேண்டிய விஷயம், உன்னுடைய திட்டம் என் மீது நிறைவேறட்டும். நான் அதுக்கு எதிர்க்க மாட்டேன், சண்டை போட மாட்டேன், இதை புலம்ப மாட்டேன், அழுக மாட்டேன், அதெல்லாம் முடிவெடுக்கணும். அந்த சூழ்நிலையிலிருந்து நீங்கள் விடுதல் வரும்போது தான் உங்களுக்கு கடவுளின் வல்லமை இறங்கும். நம்ம எல்லாம் என்ன செய்வோம்னா சண்டை போடுவோம், கணவனுடன் சண்டை போடுவோம், மனைவியுடன் சண்டை போடுவோம், பிள்ளைகிட்ட, பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட பிரச்சனை வந்தால் திருப்பி நம்ம பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்போம். அப்போ இது விடுதல் கிடைக்கணும்னா முதல்ல என்னென்னா, கடவுளின் ஆவி இறங்கணும்னா எல்லாமே உன் திட்டம். எனக்கு என்ன நிகழ்ந்தாலும் சரி, யார் என்ன செய்தாலும் சரி, கடவுளை உன் திட்டம் நிறைவேறட்டும். நன்றி கடவுளை, நன்றி கடவுளை. பிரைஸ் தி லார்ட். நான் சொன்ன புரியுதா? அதை எதிர்க்கக்கூடாது, பேசக்கூடாது. யாராவது உங்கள்கிட்ட எதிராக பேசினா பேசாதேங்க, முயற்சி எடுங்க, பேசவே பேசாதேங்க. எல்லாம் உன் திட்டம், கடவுளின் திட்டம், எல்லாம் கடவுளின் திட்டம். அதுதான் பிரைஸ் தி லார்ட். கடவுளின் திட்டம். அது ஏன் கடவுளின் திட்டம்னா, வல்லமை இறங்குவதற்கு அதுதான் உங்களுக்கு க்ரைட்டீரியா. அதுதான் அந்த என்ன சொல்கிறது, நீங்கள் சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்குவது அதுதான். கடவுளே உன் திட்டம் நிறைவேறட்டும், எனக்கு உன் வல்லமையை இறக்கு. உன் திட்டம் என்ன? நான் பாவம் செயலை விடணும், உனக்காக வேலை செய்யணும், ஆத்மா ரட்சிப்புக்காக வேலை செய்யணும். அப்போது என்ன நடந்தாலும் உன் திட்டம். யாரெல்லாம் என்னிடம் பேசுகிறார்களோ, இல்லை என்னை குற்றப்படுத்துகிறார்களோ, கோபப்படுறாங்களோ, என்ன செய்கிறாங்களோ, அதெல்லாம் உன் திட்டம் நிறைவேறட்டும். நான் திருப்பி பேச மாட்டேன், நான் எனக்கு நியாயமாக பேச மாட்டேன், என்ன நியாயீகரிக்க மாட்டேன், நான் என்ன நியாயப்படுத்தி பேச மாட்டேங்க. அவங்க என்ன, ஏன்னா மாதா ஔசேபிதா வந்து கல்யாணத்தை விடுவிச்சு போகும்போது மாதா போய் நியாயப்படுத்த போகல. இது பரிசுத்தாவினால் தான் நான் கர்ப்பமாக இருக்கேன்னெல்லாம் சொல்ல போகல. அவர் என்னமோ செய்யட்டும்,
நான் பேசாமல் இருப்பேன். அப்போ கடவுள் உங்களுக்காக பேசுவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ நாலாவது தான் நம்ம சொன்னால் லூக்கா 19வது அதிகாரம் 11லிருந்து 21 வரை அது வாசிக்க வேண்டாம். ஒரு அரசர் வெளியில் போகும்போது, அரசர்னு சொல்கிறது கடவுளைத்தான் இங்கே அரசர்னு சொல்கிறது. இந்த உவமையில் ஒரு 10 நாணயம் 10 வேலையாட்கருக்கு ஒவ்வொன்றா பிரித்து கொடுப்பார். அவர் 10 பேருக்கு ஒவ்வொன்றா கொடுத்து அவர் வெகு தூரம் போய் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வரும்போது இதை வச்சு சம்பாதியங்கள்னு சொல்லி கொடுப்பார். ஆனால் அதில் முதல் வேலையாளரை கொடுக்கும்போது அவன் 1 கொடுத்தவன் அதை என்ன செய்வான், 10ஆக பெருக செய்வான், அவன் கொடுக்குவான். அப்போது அரசர் மகிழ்ச்சி கொண்டு உனக்கு நான் பெரிய பொறுப்பை கொடுக்குறேன்னு கொடுப்பார். அந்த 10ஐ நீ வைத்துக்கொள்ளணும்னு சொல்லி கொடுப்பார். 2வது அவன் 1க்கு 5 ஆக்குவான். 5 ஆக்கும்போது அவன் மீதும் மகிழ்ச்சி கொண்டு உனக்கும் நான் பொறுப்பை தருகிறேன்னு சொல்லுவான். 3வது கூப்பிடும்போது அவன் என்ன சொல்லுவான்னா, நான் உன்னை பற்றி எனக்கு தெரியும், நான் பயந்து விட்டேன், நீ வேலை செய்யாத நிலத்தில் நீ அறுவடை செய்கிற ஆள் நீ, அதனால் நான் பயந்துக்கிட்டு இதை மண்ணில் குளிச்சு மூடிட்டேன், அப்படியே இருக்குது, இப்படியே வச்சுக்கோன்னு சொல்லும்போது அவர் சினம் கொண்டு சொல்லுவார், உன்னிடமிருந்து இதுவும் எடுக்கப்படும், உள்ளதும் எடுக்கப்படும், இவனை சிறையில் தள்ளுங்கள், அப்படின்னா இறையாட்சியிலிருந்து வெளியில் தள்ளுங்கள். இது அர்த்தம் என்ன? கடவுள் தர்ற ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் கிருபைக்காக நம்ம வேலை செய்யணும். கிருபைக்காக வேலை செய்யணும்னா அருளுக்காக, கடவுளின் மகிமைக்காக, மகத்துவத்துக்காக நம்ம வேலை செய்யணும். கடவுள் ஒரு கார் கொடுத்தாருன்னா அதில் கடவுள் எப்படி மகத்துவப்படுவார், அதான். அதாவது ஒரு ஆளையாவது நீங்கள் சர்ச்சை கூட்டிகிட்டு போங்க, இல்லை தினமும் மாசுக்கு போங்க. பிரைஸ் தி லார்ட். கடவுளின் மகத்துவம். தினமும் போகும்போது கார் இருக்குது, இதெல்லாம் இருக்குது, ஆனால் இவங்க தினமும் கடவுளை விட்டு விலகுவதில்லை. பிரைஸ் தி லார்ட். அதே போல் எங்கே போனாலும் அது கடவுளுக்காக யூஸ் பண்ணுங்க. வீடு கொடுத்தா அதில் வீட்டில் ஜபம் ஒரு மாதத்துக்கு ஒரு தடையாவது 1000 மணி ஜபத்தை வையுங்கள். அதை கடவுளின் கோவிலாக மாற்றுங்கள், ஜபம் செய்கிற இடமாக மாற்றுங்கள். பிரைஸ் தி லார்ட். கடவுள் கொடுக்குற ஆசீர்வாதங்களை எல்லாம் அதை மாற்றணும். பிரைஸ் தி லார்ட். கண்ணு கொடுத்துருக்கார். எத்தனையோ பேருக்கு கண் இல்லை, கண் பார்வை இல்லை, சரியில்லை, கண் இருக்குது. தினமும் பைபிள் வாசித்து அநேகம் பேருக்கு வாசித்து கேட்க செய்யுங்கள். பிரைஸ் தி லார்ட். அப்போ கொடுத்ததை எல்லாம் யூஸ் பண்ணணும். அப்போ இங்கே இவன் யூஸ் பண்ணலை, அவனுக்கு திறமை இல்லை. திறமை இல்லாதவன் கடவுள் சொல்கிறார், இது என்ன செய்யணும், வங்கியில் நீ போட்டு வைத்திருக்கிறாமல்லோ பலிஷ், அதுக்கு உனக்கு வட்டியாவதும் கிடைத்திருக்கும். வங்கி என்ன? கடவுளிடம் சமர்ப்பணம் செய்வது தான் வங்கி. பிரைஸ் தி லார்ட். உன்னால் ஏது திறமை உன்னால் அதை அடுத்தவர்களுக்கு பிரயோஜனப்படுத்த முடியவில்லையோ அதை கடவுளிடம் சமர்ப்பணம் செய்யணும். கடவுளை, என்னால் பைபிள் வாசிக்க முடியவில்லை, பிரைஸ் தி லார்ட், தினமும் திருப்பலிக்கு போக முடியவில்லை, அது மாதிரி பாவம் செய்யாமல் இருக்க முடியவில்லை, அப்போது எனக்கு உன் வல்லமை தான், வல்லமை அதுதான் வட்டி கடவுள் கொடுக்கறது. கடவுள் தர சின்ன திறமையை கடவுளிடம் சமர்ப்பணம் பண்ணி வல்லமைக்காக ஜபிக்கும் போது, உன் வேலைக்காக நான் உன் வேலை செய்யணும்னு சொல்லும்போது கடவுள் வல்லமையை இறக்குவார். பிரைஸ் தி லார்ட். அப்போது உனக்கு கொடுத்துருக்கிற ஒரு திறமை 5-10ஆக மாறும். பிரைஸ் தி லார்ட். நிறைய வேலை செய்ய முடியும், நிறைய கடவுளுக்காக கடவுள் பிரயோஜனப்படுத்துவார். அநேகம் பேருக்காக நீ ஜபிக்க முடியும். அநேகம் பேர் உன்னை கண்டு விசுவாசத்துக்கு வருவார்கள். பிரைஸ் தி லார்ட். அநேக பாவங்களை நீ விட்டு வாழ முடியும், பாவம் இல்லாத வாழ்க்கை வாழ முடியும். வாயிலிருந்து பொய்யான வார்த்தை வராது. கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் கோபப்பட முடியாது. முதல்ல கோபப்பட்டதுக்கு அநேகம் பேர் உங்களிடம் கேட்பார், உனக்கு நிறைய வித்தியாசம் வந்து விட்டதே, எப்படி முதல்லலாம் நீ கோபப்படுவ, இப்படி செய்வ, இப்போ கோபப்பட மாட்டேங்கிறையே, அதெல்லாம் வித்தியாசம் வரும். பிரைஸ் தி லார்ட். நான் சொல்கிற புரியுதா உங்களுக்கு? அது கூட இந்த வாழ்க்கை வாழ்ந்தால் உங்களுக்கு தேவையானதெல்லாம் அது கூட சேர்த்து கொடுக்கப்படும். இதுதான் இறையாட்சிக்காக வாழ்வது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்கிறது சிம்பிளாக புரிஞ்சுக்கிடுங்க. நம்ம வாழ்க்கை தவறான வாழ்க்கை, நீங்கள் தவறாக இருக்கிறீர்கள்னா, பொய்யான வாழ்க்கை வாழாமல் இருக்கணும்னா அதுக்கு 2 விஷயம் வேணும். ஒன்று மறைநூலும் நீங்கள் அறிந்திருக்கணும், கடவுளின் வல்லமையும் அறிந்திருக்கணும். பிரைஸ் தி லார்ட். மறுநூல் எல்லாருக்குமே தெரியும், சின்னதுலேருந்தே இந்த சண்டே கிளாஸு பைபிள் வாசிச்செல்லாம் தெரியும். ஆனால் அது உங்களுக்கு வார்த்தை மாம்சமாகாத காரணம். வார்த்தை மாம்சமாகணும். யோவான் 1வது அதிகாரம் 14வது வசனம். வார்த்தை மாம்சமாகணும், அப்படின்னா பொருளாகணும். இறை வார்த்தை இருக்குது. நான் இன்றைக்கி சொன்ன மாதிரி இந்த ஜெர்மியாவில் தானே சொன்னோம், இந்த வீடு கட்டுறதுக்கு
நான் சொன்னல 32:15 சொன்னோம். அப்போது அது வார்த்தையாக தான் இருக்குது, அது வீடாக வரணும்ல அங்கே. பிரைஸ் தி லார்ட். நான் சொன்ன புரியுதா? வார்த்தை இருக்குது, உனக்கு வீடு தருவேன்னு கடவுள் சொல்லியிருக்கார். அப்போ இங்கே போய் பார்த்துட்டு பூமியில் இத்தனை இடம் கிடக்கு, ஆனால் இங்கே வீடு வார்த்தையில் கிடக்குது. அது வீடாகணும்னால் வல்லமை இறங்கணும். பிரைஸ் தி லார்ட். வல்லமை இறங்கணும்னா பாவத்தை விடணும். பாவத்தை விடுறதுக்கு ஆசைப்பட்டு கடவுளின் வேலை செய்கிறவர்களாய் மாறணும். நான் உன் வேலை செய்யணும் கடவுளே, அதுக்காக எனக்கு ஆவியை தாரும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கணும். பிரைஸ் தி லார்ட். பாக்கியெல்லாம் நீங்கள் கேட்க வேண்டிய தேவையில்லை. கேட்கறதுக்கு முன்னாடியே கடவுளுக்கு தெரியும். மத்தேயு 6:8 உங்களுக்கு என்ன தேவைன்னு நீங்கள் கேட்கும் முன்னாடியே தந்தைக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட். நம்ம பிதா அத்தனை அக்கறை கொண்டு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த பூமியில் வாழ்வதற்கு மனிதர்களுக்கு என்னெல்லாம் தேவை அது பற்றாக்குறையாக நீங்கள் ஏன்னா கடவுளின் மக்கள். நீங்கள் கடவுள் மீது நம்பிக்கை, இயேசு மீது நம்பிக்கை கொள்ளும்போது நீங்கள் எல்லாம் கடவுளின் மக்களாகிறதுக்கான அதிகாரத்தை பெற்றுக்கொண்டோம். யோவான் 1:12 அது. அப்போது கடவுளின் மக்கள் எப்போதும் சின்னதாக இருக்கிறதால கடவுளுக்கு பிடிக்காது. நான் இங்கே வந்தது நீங்கள் எப்படி வாழணும், நீங்கள் வாழ்வதற்கு நிறைவாக வாழ்வதற்காக நான் வந்திருக்கிறேன் இல்லையா? நிறைவாக வாழ்வதற்கு, பற்றாக்குறையில் வாழ்வதற்கு கடவுள் வரவில்லை. நிறைவாக வாழ்வதற்கு, போதும்னு சொல்கிற அளவுக்கு வாழ்வதற்காகத்தான் கடவுள் வந்திருக்கிறார். எத்துக்கு கடவுளை எனக்கு இவ்வளவு அப்படி சொல்லணும், அதை சும்மா வாயில் சொல்கிறதுக்கு இல்லை, அந்த வாழ்க்கை கடவுள் கொடுப்பார். அதுக்கு தடையாக நிற்கிறது வேற யாரும் இல்லை, நம்ம தான். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா சாத்தானின் அடிமைத்தனத்தில் இருக்கிறோம். அதிலிருந்து விடுதல் கிடைக்கணும்னா இறையாட்சி அதுதான். சாத்தானை தோல்வியடை செய்யறதுக்கு வல்லமை இறங்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.